In this video, we are going to see second part of the lesson, The Night the Ghost Got In, which is written by James Thurber. The police were on hand in a commendably short time. Police கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டாங்க. A Ford sedan full of them, 2 on motorcycles and a patrol wagon with about 8 in it and a few reporters. அவங்க ஃபோர்ட் ஷெடன் கார் ஃபுல்லாக வந்தாங்க. காரில் ஃபுல்லாகவே நிறைய பேர் வந்தாங்க. ரெண்டு பேர் மோட்டார் சைக்கிளில் வந்தாங்க, பைக்கில் வந்தாங்க. பேட்ரோல் வேகனில் 8 பேர் வந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் ரிப்போர்ட்டர்ஸும் வந்தாங்க. தே பிகேன் பேங்கிங் அட் அவர் ஃப்ரண்ட் டோர். அவங்க வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டோர் வழியாக வந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஃப்ளாஷ் லைட்ஸ் ஷார்ட் ஸ்டீக்ஸ் ஆஃப் க்ளீம் அப் அண்ட் டவுன் த வால்ஸ் அக்ராஸ் த யார்ட் டவுன் த வாக் பிட்வீன் அவர் ஹவுஸ் அண்ட் போர்வெல்ஸ். உள்ளே நினைஞ்சோடனே அவங்க ஃப்ளாஷ் லைட்டை லைட்டிங் பண்ணாங்க. ஃப்ளாஷ் லைட் அப்படிங்கிறது அமெரிக்கன் இங்கிலீஷ், அது ஈக்குவலண்டான பிரிட்டிஷ் இங்கிலீஷ் டார்ச் லைட்ஸ். நம்ம யூஸ் பண்ணுறது பிரிட்டிஷ் இங்கிலீஷ், தட் இஸ் டார்ச் லைட். அந்த லைட்ஸ் எங்கள் வீட்டுக்கும் போர்வெல்ஸ் வீட்டுக்கும் இடையிலப்பட்ட பகுதியிலும் அடித்தாங்க. யார்டு வீட்டில் முன்னாடி இருந்த பகுதியில் எல்லா பக்கமும் அவங்க லைட் அடிச்சுட்டு வந்தாங்க. ஓப்பன் அப் கிரைட் எ ஹார்ஸ் வாய்ஸ், வி வேர் மென் ஃப்ரம் ஹெட் குவார்ட்டர்ஸ். கதவை திறங்க, நாங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்திருக்கோம் அப்படிங்கிறத ரொம்ப ஹார்ஸாக சொன்னாங்க. ஐ வாண்டட் டு கோ டவுன் அண்ட் லெட் தெம் இன் சின்ஸ் தேர் வேர் பட் மதர் வுடின்ட் ஹியர் ஆஃப் இட். நான் கீழே போய் கதவை ஓப்பன் பண்ணலாம்னு போனப்போ எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா என்னை அலோவ் பண்ணலை. யூ ஹேவன்ட் எ ஸ்டிச் ஆன், ஷி பாயிண்டட் அவுட். நீ இன்னும் சட்டையே போடல, வெறும் துண்டு மட்டும் தான் கட்டியிருக்க அப்படின்னு சொன்னாங்க. யூ வுட் கேட்ச் யுவர் டெத். நீ போய் கதவை தந்தீங்கன்னா போலீஸ் உன்னை கொண்டுருவாங்க. யூ மீட் டெத் அப்படின்னு சொன்னாங்க. ஐ வாண்ட் த டவல் அரவுண்ட் மீ அகெயின். நான் டவலில் என்னை சுற்றிக்கிட்டேன். Finally, the cars put their shoulders to our big, heavy front door with its thick, beveled glass and broke in it. அவங்க கதவை தட்டியும் அவங்க திறக்காதனால அவங்க கதவை உடச்சிட்டு உள்ளே வந்தாங்க. பிவெல்டு கிளாஸ் டிசைன்டு கிளாஸ் broke in it. I could hear a rending of wood and a splash of glass on the floor of the hall. எனக்கு உள்ள மரச்சட்டை உடஞ்சது, கண்ணாடி தெரிச்சது, இந்த சத்தம்லாம் எனக்கு நல்லா கேட்டுச்சு. Their lights played all over the living room and crisscrossed nervously in the dining room, stabbed into hallways, shoot up the front stairs and finally up the back. அவங்க லைட் அடிச்சு கதவை திறந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் அவங்க லைட்டை அடித்தாங்க. கிறிஸ் கிராஸ் மேலே இங்கே அடித்தாங்க, டைனிங் ரூம் அடித்தாங்க, ஸ்டாப்டு இந்த ஹால்வேஸ் ஹாலில் அடித்தாங்க, ஃபைனலாக முன்னாடி இந்த படிக்கட்டில் அடித்தாங்க, கடைசியாக பின்னாடி அடித்தாங்க. தே காட் மீ ஸ்டாண்டிங் இன் மை டவல் அட் த டாப். நான் மேலே இருந்தேன், அவங்க என்னை பார்த்துட்டாங்க. எ ஹெவி போலீஸ்மேன் பவுண்டட் அப் த ஸ்டெப்ஸ். ஹூ ஆர் யூ, ஹீ டிமாண்டட். ஒரு பெரிய போலீஸ்கார் நீ யார் அப்படின்னு கேட்டார். ஐ லிவ் ஹியர், ஐ செட். த ஆத்தர் செட் தட் ஹீ லிவ்டு தேர். The officer in charge reported to mother. உடனே ஆஃபீஸ் இன்சார்ஜ் அம்மாட்ட சொன்னாங்க. நோ சைன் ஆஃப் நோபடி, he said. யாருமே இங்கே இல்லையே அப்படின்னு சொன்னாங்க. மஸ்டா காட் அவே அப்படிங்கிறது ஸ்லாங்கு, அதோட மீனிங் மஸ்ட் காட் அவே, வெளியே போயிட்டாங்களான்னு கேட்டாங்க. வாட் டிட் ஹீ லைக், அவங்க எப்படி இருந்தாங்கன்னு கேட்டாங்க. அதோட ஸ்லாங்கோட மீனிங் வாட் வாஸ் ஹீ லைக், இது மாதிரி இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான மீனிங். There were 2 or 3 of them, mother said. அவங்க 2 இல்லாட்டி 3 பேர் இருக்கணும் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. ஆக்சுவலாக அம்மா யாரையுமே பார்க்கல, இந்த போலீஸ்காரங்களுக்காக அவங்க சொன்னாங்க. whooping and carrying and slamming doors, Funny said the cop. அவங்க சத்தம் போட்டுக்கிட்டே பார்த்தீங்கன்னா கதவை சாத்துனாங்க, வேகமாக சாத்துனாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. அதுக்கு போலீஸ் போலீஸ் ஃபன்னி, இது ஒரு ஃபன்னி ஈவெண்ட் அப்படின்னு சொன்னார். ஆல் விண்டோஸ் அண்ட் த டோர் வாஸ் லாக்டு ஆன் த இன்சைட் டைட் அஸ் எ டிக். இந்த கதவு ஜன்னல் எல்லாம் உள்ளே சாத்திட்டீங்க, அவங்க எப்படி திருடங்க எப்படி வந்திருக்க முடியும் அப்படின்னு அவரு கேட்டார். டவுன் ஸ்டேர் we could hear the taunting of other police.
Police were all over the place. Doors were yanked open, drawers were yanked open, windows were shot up and pulled down, furniture fell with dull thumbs. A half dozen policemen emerged out of the darkness of the front hallway upstairs. They began to ransack the floor, pulled beds away from walls, tore cloths of hooks in the closets, pulled suitcases and boxes of shelves. ஸோ போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வந்து திருடங்களை செக் பண்ணுறாப்படி எல்லா பொருளையும் எடுத்து போட்டாங்க. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா கதவுல வந்து யாங்குடு அப்படின்னா கதவுல இழுத்தாங்க, ஜன்னல் இழுத்தாங்க, மேஜை ட்ராயரை ஓப்பன் பண்ணாங்க, விண்டோஸை மேலேயும் கீழையும் போட்டு கீழையும் இழுத்தாங்க. அதே மாதிரி ஃபர்னிச்சர் எல்லா இடத்துலையும் செதற விட்டாங்க. ஹாஃப் டஜன் 6 போலீஸ்காரங்க வந்து 6 போலீஸ்மேன் வந்து டார்க்னஸ் முன்னாடி படிக்கட்டில் வந்து பார்த்தாங்க. மறுபடியும் ரேன்சாக்னா க்ளீனாக எல்லா பற்றியும் செக் பண்ணி பார்த்தாங்க. பெட்ஸை வந்து இழுத்தாங்க. அதே மாதிரி ஹூக்ஸை வந்து எடுத்தாங்க. அதே மாதிரி கப்போர்டில் எல்லாம் செக் பண்ணாங்க. சூட்கேஸில் இருந்து ஓப்பன் பண்ணாங்க. ஷெல்ஃப்ஸில் இருந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணாங்க. இந்த மாதிரியான வேலையை செஞ்சாங்க. நார்மலாக வந்து போலீஸ் வந்து பர்க்லர்ஸை பிடிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்காங்க. ஆனால் அங்கே வந்து அவங்க ஏதாவது எவிடன்ஸ் ஏதாவது மாட்டுமா அப்படிங்கிறதையும் அவங்க செக் பண்ணாங்க. ஒன் ஆஃப் தெம் ஃபவுண்ட் அண்ட் வேர்ல்டு ஜிதர் தட் ராய் ஹேட் won இன் எ பூல் டோர்னமெண்ட். அவங்க ஜிதர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ அதை வந்து ஒரு போலீஸ்மேன் வந்து எடுத்தார். லுக்கி ஹியர் ஜோ, ஹீ செட், ஸ்ட்ரம்மிங் இட் வித் எ பிக் பா. ஸோ ஒரு போலீஸ்கார் வந்து ஜோங்கிற போலீஸ்கார்ட்ட சொன்னார், இங்கே வந்து பாரு. ஸ்ட்ரம்மிங் அப்படின்னா வந்து அவர் வந்து மீட்டர் அதோடைய ஸ்ப்ரிங்கை வந்து அப்படியே ப்ளக் பண்ணி பார்க்குறாரு. இட் வித் எ பிக் பா. த காப் நேம்டு ஜோ டுக் இட் அண்ட் டேர்ன் இட் ஓவர். அந்த ஜோங்கிற காப் வந்து அதை வாங்கி பார்த்தாரு. வாட் இஸ் இட், ஹி ஆஸ்க்ட் மீ. இது என்ன அப்படின்னு வந்து அவர் கேட்டார். இட் இஸ் அன் வேர்ல்டு ஜீதர் அவர் கினியா பிக் யூஸ்டு டு ஸ்லீப் ஆன். ஸோ இது வந்து பழைய ஜிதர் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். கினியா பிக் அப்படிங்கிற ஒரு அனிமல் வந்து இதில் தூங்கும் அப்படின்னு நான் சொன்னேன். இட் வாஸ் ட்ரூ தட் எ பெட் கினியா பிக் வி ஒன்ஸ் வுட் நெவர் ஸ்லீப் எனிவேர் எக்ஸப்ட் ஆன் தி ஜிதர். ஸோ இந்த கினியா பிக் அப்படிங்கிறது வந்துன்னா சவுத் அமெரிக்கனில் வாழ்றக்கூடிய ஒரு பன்னி ரகம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 4 years மட்டும்தான் அது வந்து இதோட லைஃப் ஸ்பேன் டைம். பட் ஐ ஷுட் நெவர் ஹாவ் செட் ஜோ அண்ட் அதர் காப் லுக்டு அட் மீ லாங் டைம். ஸோ இதை வந்து நான் போலீஸ்கிட்ட சொல்லியிருக்கக்கூடாது. அவங்க என்னையே திரும்ப பார்த்தாங்க. தே புட் த சிதர் பேக் ஆன் ஏ செல்ஃப். அவங்க மறுபடியும் வந்து அந்த சிதரை வந்து அவங்க வந்து மேலேயே வச்சிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் எ சிதர், இஸ் அ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் and this is Guinea pig, a South American animal. No sign of nothing, said the cop who had first spoken to mother. மறுபடியும் திருநங்க வந்த மாதிரி தெரியல அப்படின்னு வந்து அந்த போலீஸ்காரர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அம்மாட்ட சொன்னார். The lady seemed hysterical. They all nodded but said nothing. இவங்களுக்கு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து ஒரு புத்தி சோதனம் இல்லாமல் இருப்பாங்களா, புத்தி சோதனம் மாறி இருக்குது இவங்களுக்கு அப்படின்னு அவர் சொன்னார். எல்லாரும் வந்து அதை பார்த்தீங்கன்னா அதுக்கு தலையிட்டாங்க. ஆனால் யாருமே வந்து பதில் பேசலை. ஹிஸ்டாரிக்கல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சைக்கலாஜிக்கல் டிசீசஸ். ஜஸ்ட் லுக் அட் மீ. In a small silence we all heard a creaking in the attic. இந்த கொஞ்ச நேரம் அந்த சைலண்டை ப்ரோக் பண்ணுறாப்படி ஒரு கிரேக்கிங் சவுண்டு வந்து கேட்டுச்சு. கிராண்ட்ஃபாதர் வாஸ் டேர்னிங் ஓவர் இன் பெட். அவர் கிராண்ட்ஃபாதர் வந்து பெட்டில் திரும்ப படுத்தாரு. அப்போ வந்து கிரீக்கிங்கிற சவுண்டு வந்துச்சு. வாட்ஸ் தட், ஸ்னாப்டு ஜோ. அது என்ன அப்படின்னு ஜோ வந்து கேட்டார். 5 or 6 cops sprang for the attic door before I could intervene or explain. ஸோ 5-6 போலீஸ்காரங்க நான் என்ன பதில் என்னட்டு வந்து பதிலை எதிர்பார்க்காம அவங்களே மேலே போயிட்டாங்க.
I realized that it would be bad if they burst it on grandfather unannounced or even announced. எனக்கு வந்து ஒரு எனக்கு ஒரு வந்து ஒரு உண்மை புரிஞ்சுது. அங்கே ஏதாவது நடக்க போகுது, அதை வந்து அங்கே கிராண்ட் ஃபாதர் ரூமுக்கு சொல்லிட்டு போனாலும் சொல்லாமல் போனாலும் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது. He was going through a phase in which he believed that generals, medicine under steady hammering by Stonewall Jackson were beginning to retreat and even desert. அது வந்து என்ன இன்சிடென்ட் அப்படின்னா வந்து அவங்க தாத்தா எப்போவுமே என்ன நினச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னா வந்து ஜென்ரல் மெடிமேன் அப்படிங்கிறது வந்து அமெரிக்கன் வாரில் வந்து அவனோட சோல்ஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோன்வெல் ஜாக்சனோட ஒரு டார்ச்சர் தாங்க முடியாமல் அவங்க எஸ்கேப் ஆகி வந்தாங்க. டெசர்டர்ஸ் அப்படின்னா போர்லேருந்து தப்பிச்சு வந்தவங்க, போரில் சண்டை போடுறதுக்கு பயந்துட்டு வந்தவங்க. ஸோ அவங்கள பற்றியே அவங்க தாத்தா வந்து நினச்சிக்கிட்டே இருப்பார். ஸோ அந்த போலீஸ்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாருன்னு நான் நினச்சேன் அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாரு. When I go to the attic, things were pretty confused. நான் வந்து அட்டிக் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஒரு ப்ராப்ளம் அங்கே நடந்துச்சு. Grandfather had evidently jumped to the conclusion that the police were deserters from Medi's army trying to hide away in his attic. நான் ஏற்கனவே சொன்ன அப்படி அந்த போலீஸ்காரங்க வந்து டெசர்டர்ஸ் அப்படின்னு தாத்தா வந்து நினைச்சாரு. He bounded out of bed, bounded outனா jumped of bed wearing a long flannel nightgown over the long woolen pants. அவர் வந்து நைட் கவுன் வந்து வியரிங் பண்ணியிருந்தார். அதே மாதிரி ஃப்ளானலாக இருந்துச்சு, லாங் ஃப்ளானலாக இருந்துச்சு. அப்புறம் உடன் பேண்ட்ஸ் வந்து போட்டிருந்தாரு. அண்ட் ஏ லெதர் ஜாக்கெட் அரவுண்ட் ஹிஸ் செஸ்ட். ஒரு இராணுவத்தில் இப்போ அந்த காலத்து இராணுவத்துக்கு மாதிரி அவர் வந்து யூனிஃபார்ம் போட்டிருந்தாரு. தி காப்ஸ் மஸ்ட் ஹேவ் ரியலைஸ்டு அட் ஒன்ஸ் தட் த indignant white-haired old man belonged to the house. ஸோ அவங்க என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா வந்து அந்த போலீஸ்காரங்க அவர் இந்த தாத்தா வந்து இந்த வீட்டில் தான் வாழ்கிறாரு அப்படின்னு அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இண்டிகினன்ட் அப்படின்னா ஆங்கிரி, அதாவது கோவமாக, இந்த குமாரி கோவமாக அந்த தாத்தா வந்து இந்த வீட்டில் தான் வாழ்ந்துருக்காரு அப்படிங்கிறத அவங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. பட் they had no chance to say back a cowardly dog rode grandfather. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு வந்து எந்த சான்ஸ் அவர் கொடுக்கவே இல்லை. கவர்டி டாக் அப்படிங்கிறது வந்து அவர் வந்து ஒரு மோசமான கோழைத்தனமான நாயை வெளியே போ அப்படின்னு தாத்தா வந்து சொல்கிறாரு. அவர் வந்து டெஸ்டர்ன் அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு. பேக் த லைன்ஸ் யா கோடம் லில்லி லிவர்டு கேட்டில். ஸோ அந்த போரில் வந்து பயந்துட்டு போகிறவங்க வந்து ஆட்டு மந்தைகள் அப்படின்னு சொல்கிறாரு. அதான் லில்லி லிவர்டு கேட்டில். வித் தட் he fetched that officer who found the zither a flat-handed smack alongside his head that sent him sprawling. ஸோ அது சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா வந்து அந்த ஜிதர் எடுத்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் தலையில் வந்து அவர் வந்து அட்டாக் பண்ணார், தலையில் அடித்தார். தி அதர்ஸ் பீட் எ ரீட்ரீட் பட் நாட் எனஃப். மற்றவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. பட் அது வந்து என்னது அது ஒன்றும் செய்ய முடியாமல் போச்சு. கிராண்ட் ஃபாதர் கிராஃப்டு ஜிதர்ஸ் கன் ஃப்ரம் ஹிஸ் ஹாஸ்டர் அண்ட் லெட் ஃப்ளை. உடனே கிராண்ட் ஃபாதர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஜிதர் ஆஃபீஸர் இருந்த கன்னை வந்து ஹாஸ்டர் அப்படிங்கிறது வந்து கன்று வைக்கக்கூடிய ஒரு லெதரலான ஒரு பேக், அதுலேருந்து எடுத்து அவர் வந்து சுட தொடங்கிட்டார். The report seemed to crack rafters, smoke filled the attic. A cop cursed and shot his hand to his shoulder. அவர் வந்து சுட ஆரம்பிச்சுன்னே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மரச்சட்டத்தெல்லாம் சுட ஆரம்பிச்சு அதுலேருந்து புகையெல்லாம் வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஒரு போலீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் ஒரு போலீஸோட கையில் வந்து அவர் சுத்திட்டாரு. A cop cursed and shot his hand to his shoulder. Somehow we all finally got downstairs again and looked the door against the old gentleman. நாங்கள் ஒரு வழியாக வந்து அந்த ஓல்டு மேன் கிராண்ட் ஃபாதரை உள்ளே வச்சுட்டு நாங்கள் வந்து கதவு பூட்டிட்டு வெளியே வந்துட்டோம். He fired once or twice or more in the darkness and then went back to the bed. அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் நாங்களாம் போனதுக்கப்புறமே கூட வந்து என்ன பண்ணார்னா வந்து போலீஸ் துப்பாக்கியால் வந்து சுட்டாரு. அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணிட்டாரு, பெட்டுக்கு வந்து போயிட்டாரு. That was grandfather, I explained to Joe, out of breath.
ஸோ அது வந்து எங்கள் தாத்தா அப்படின்னு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். he thinks you are deserted. You will say he does, said ஜோ. அவர் வந்து நீங்கள் வந்து போர்லேருந்து தப்பிச்சு வந்தவங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு அப்படின்னு. அதுக்கு வந்து ஜோ வந்து நானும் அதான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். The Combs were reluctant to leave without getting their hand on somebody beside grandfather. அந்த காப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாரையும் நம்ம வந்து ஒரு ஒரு கைது பண்ணால் போயிட்டோம் அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப வந்து வருத்தமாக இருந்தாங்க. ஆக்சுவலாக போலீஸ்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருடங்களை பிடிச்சிருந்தா ஒரு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ இவ்வளோ பிரச்சனை நடந்து எதுவுமே எம்டி ஹேண்டோட போகிறதா அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு டிசப்பாயிண்டடாக இருந்துச்சு. The night had been distinctly a defeat for them. அந்த நைட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தோல்வியாக அமைஞ்சது. Furthermore, they obviously didn't like the layout. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடு இந்த மாதிரி இருந்ததை வந்து அவங்களுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல. Something looked and I see their viewpoint pony. ஸோ அவங்களுடைய வியூ வந்து போனி அப்படின்னா ஃபால்ஸ், தப்பானது அப்படிங்கிறத நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். They began to poke into things again. ஸோ அவங்க மறுபடியும் வந்து சர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. போக்குன்னா சர்ச். A reporter, thin-faced Ipsy man came up to me. ஸோ அப்போ வந்து ரிப்போர்ட்டர் வந்து ஒல்லியான ரிப்போர்ட்டர் வந்து என்கிட்ட வந்தான். I had put on one mother's dress, not being able to find anything else. நான் வந்து அந்த டயத்தில் வந்து என் அம்மாவோட ட்ரெஸ்ஸை வந்து ஒரு கவுனை வந்து நான் போட்டிருந்தேன். அப்போ வந்து என்கிட்ட எதுவுமே இல்லை. The reporter looked at me with mingled suspicion and interest. ஸோ ரிப்போர்ட்டர் வந்து என்கிட்ட வந்து கேட்டார். ஒரு சந்தேகத்தோடையும் ஒரு இன்ட்ரெஸ்டோட ஆர்வத்தோடையும் வந்து என்னை வந்து பார்த்தாரு. Just what the hell is the real lowdown here? But he asked. இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. I decided to be frank with him. We had ghosts. எங்கள் வீட்டில் வந்து பேய் இருந்துச்சு நாங்கள் வந்து அப்படின்னு நான் சொன்னேன். He hazed at me a long time as if I were a slot machine into which he had without result dropped a coin. அவர் வந்து என்னை வந்து ஒரு மாதிரியாக ஒத்து பார்த்தாரு. அது எப்படி இருந்து அப்படின்னா வந்து நம்ம எக்ஸாம்பிளாக ஒரு காயினை போட்டு எடை பார்க்குற மிஷினில் காயினை உள்ளே போட்டு நம்ம எடை பார்ப்போம். ஆனால் காயினை போட்டு கூட அந்த ரிசல்ட் வரலைன்னா நம்ம அதை வந்து ஒரு ஏமாற்றத்தோடு பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி என்னை பார்த்தாரு. தென் ஹி வாக்டு அவே. அவர் வந்து அப்புறம் போயிட்டாரு. The cops followed him with one grandfather shot holding his now bandaged arm, cursing and blaspheming. ஸோ ஒரு போலீஸ்கார் வந்து எங்கள் தாத்தா வந்து ஒரு போலீஸ்காரர் ஷூட் பண்ணார். அவர் வந்து அவரை திட்டிக்கிட்டே போனாங்க. அதே மாதிரி கர்சிங்னா சாபம் இடுறது, blaspheming அப்படின்னா குற்றம் சுமத்துறது. இந்த மாதிரி குற்றம் சுமத்திட்டு போனாங்க. I am gonna get my gun back from that old bed, said the zither cop. ஸோ அந்த ஜிதர் காப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, ஜிதர் காப்னா ஜிதர் வச்சுருந்த காப் வந்து அந்த காப் வந்து என்ன சொன்னார், நான் போய் என்னோட கன்னை வந்து தாத்தாட்ட வந்து திரும்ப வாங்கிட்டு வர போகிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். யா செட் ஜோ வந்து அதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணார். யூ அண்ட் ஹூ எல்ஸ், யார் என்னோட வர்றது அப்படின்னு அவர் கேட்டார். ஐ டோல்ட் தெம் ஐ வுட் பிரிங் இட் டு த ஸ்டேஷன் ஹவுஸ் த நெக்ஸ்ட் டே. அதுக்கு நான் சொன்னேன், நான் கண்டிப்பாக நாளைக்கு கொண்டாந்து அந்த கன்னை வந்து உங்களுக்கு வந்து தந்துடுறேன், இப்போ வேணாம் அப்படின்னு நான் சொன்னேன். வாட் வாஸ் த மேட்டர் வித் தட் ஒன் போலீஸ்மேன், மதர் ஆஸ்க்டு. ஒரு போலீஸ்காரங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு அம்மா கேட்டாங்க. ஆஃப்டர் தே ஹேட் கான், அவங்க போனதுக்கப்புறம் கேட்டாங்க. grandfather shot him, I said. grandfather shot him, I said. அந்த தாத்தா வந்து அவங்கள சுட்டுட்டாரு அப்படின்னு நான் சொன்னேன். What for, she demanded. எதுக்கு சுட்டாங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்க. I told her he was a deserter. அவங்க வந்து மிலிட்ரியிலேருந்து தப்பிச்சு வந்தாங்கன்னு நினச்சி சுட்டாரு அப்படின்னு நான் சொன்னேன். Of all things, said mother, he was a such nice looking young man. ஸோ அந்த wounded person வந்து ஒரு நைஸ் லுக்கிங் யங் மேன்னு அம்மா சொன்னாங்க. Grandfather was fresh as a daisy and full of joke at breakfast next morning.
ஸோ கிராண்ட் ஃபாதர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹீ லுக் லைக் ஏ டெய்ஸி ஃப்ளவர் வந்து ஒரு எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ அதே மாதிரி வந்து வந்தார். வி தாட் அட் ஃபர்ஸ்ட் ஹீ ஹேட் forgotten all about what had happened but he didn't. நாங்கள் எல்லாம் நினச்சோம், என்ன நினச்சோன்னா அவர் நேற்று நடந்தெல்லாம் மறந்துருப்பார், அவர் தூக்கத்தில் இருந்திருப்பார் இல்லாட்டி பழைய நினைவில் இருந்திருப்பார், மறந்துருப்பார்னு நாங்கள் நினச்சோம். ஓவர் ஹிஸ் தேர்ட் கப் ஆஃப் காஃபி ஹி கிளாட் அட் ஹெர்மன் அண்ட் மீ. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3வது காஃபி குடிக்கும்போது வந்து அவர் வந்து என்னையும் ஹெர்மனையும் பார்த்தாரு. வாட் வாஸ் த ஐடியா ஆஃப் ஆல் தேம்? காப்ஸ் டேரி ஹூட்டின். ஸோ நேற்று என்ன நடந்துச்சு? ஐடியா டேரி ஹூட்டின் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரோமிங். போலீஸ்காரங்க ஏன் இந்த நைட் வந்து வீடு ஃபுல்லாக ரோமிங் பண்ணாங்க? வாட் வாஸ் த ஐடியா ஆஃப் ஆல் தேம் காப்ஸ் டேரி ஹூட்டின் ரவுண்ட் த ஹவுஸ் லாஸ்ட் நைட். நேற்று நைட் ஏன் போலீஸ் வந்து ரோமிங் ஆகிட்டு இருந்தாங்க நம்ம வீட்டில் அப்படின்னு அவர் கேட்டார். ஹீ டிமாண்டட். நன் ஆஃப் யூ, அப்புறம் சொன்னார், நன் ஆஃப் யூ பாதர் டு லீவ் எ பாட்டில் ஆஃப் வாட்டர் பிசைட் மை பெட். ஸோ அந்த வீட்டில் யாருக்குமே ஒரு பொறுப்பு இல்லை, பாதர்னா பொறுப்பு இல்லை. ஏன்னா என் பெட்டில் வந்து தண்ணி வைக்கிறதுக்கு வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு யாருக்குமே பொறுப்பு கிடையாது. டு யூ எவர் ரியலைஸ் வாட் இட் காஸ்ட் ஃபார் எ thirsty மேன் டு லுக் ஃபார் வாட்டர் இன் த டைனிங் ரூம் லாஸ்ட் நைட்? ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுவான் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணீங்களா அப்படின்னு அவர் கேட்டார். He had us there. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த விஷயம் வந்து அவருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ அவர் எதுக்காக கீழே வந்தார் அப்படின்னா வந்து தண்ணி எடுக்கிறதுக்காக தான் வந்து கீழே வந்திருக்காரு. ஸோ அந்த ஃபேமிலி என்ன பண்ணிட்டாங்க, கோஸ்ட்டு ஆர் பர்குலர்ஸ் அப்படின்னு நினச்சிட்டாங்க. ஃபைனலி த ஃபேமிலி அண்டர்ஸ்டுட் தட் த ரீசன் ஃபார் த சவுண்ட் இஸ் நாட் கோஸ்ட் ஆர் பர்குலர்ஸ் பட் grandfather. Thank you students.